வணக்கம். தேர்தல்ல நெறைய ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. எல்லா கட்சிக்குமே ஒரே ரூல் தான். ஆனா பெரிய கட்சிகள்லாம் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களான்னே தெரியல. அதோட அவங்கள்ட்ட பணபலம் இருக்கு. 50,00,00,000 செலவு பண்றாங்க. 5,00,000 தான் செலவு பண்ணணும்னா 50,00,00,000 செலவு பண்றாங்க. அந் 50,00,00,000 வச்சு அவங்க எந்த எந்த சுயேட்சை எல்லா கட்சியும் கூட வாங்கிடலாம். அவங்களோட ஆட்கள அனுப்பி எல்லாம் பண்ணிடுறாங்க. சுவிதா ஆப்ன்னு ஒண்ணு இருக்கு. அத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு, அதுல நம்ம பெர்மிஷன் கேட்கணும். இந்த மாரி நாங்க பிரச்சாரம் போலாமா? வேன் ஏற்பாடு பண்ணிக்கலாமா? இந்த நாள்ல இப்படி அப்படின்னு. ஆனா, அதெல்லாம் அந்த ஆப் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. அடுத்தது அந்த ஆப்ல போய் நம்ம கேட்டோம்னா, அது பெர்மிஷன் வாங்குறதுக்கே 2 நாள் ஆகுது. இவ்ளோ பிரச்சனைகளுக்கு இடையில நம்ம எப்படி சுயேட்சையா இருக்கிறவங்க ஜெயிக்க முடியும்? இத அவங்க பெரிய கட்சிகள் மட்டும் தான் ஜெயிக்கணுன்றதுக்காக, இதெல்லாம் அப்படி பண்றாங்க. இத நம்ம தட்டி கேட்கணும். நம்மளால எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் சுயேட்சையா நிக்கிறவங்களுக்கு அப்புறம் என்ன ஜனநாயகம் இது? என்ன மாதிரியான ஜனநாயகம்? நன்றி, வணக்கம்.